ஓசூர் மிக முக்கியமான ஒரு பகுதி, தருமபுரி அருகே உள்ள இடம், தொழில் வளர்ச்சி பெற்று வருகிற ஒரு பகுதி. அங்கே விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு தேவை என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒசூர் விமான நிலையம் தமிழ்நாட்டோட தொடர் கோரிக்கையா இருக்கு. ஏன்னா ஒசூர் ஒரு வளர்ந்த தொழில் நகரமா இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று வந்துகிட்டு இருக்கு. தர்மபுரிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு தொழில் நகரமா அங்க ஒரு விமான நிலையம் வேணும்னு தொடர்ந்து கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, கோரிக்கை வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து மறுத்துக்கிட்டு வருது ஒன்றிய அரசு. தர்மபுரி தான் எங்களோட தாய் வீடு, இங்க பிறக்கிறதே நாங்க வருத்தப்படுறோம், இங்கே தான் வீடு கட்டி குடிசை போட்டு குடி வந்துட போறோம்னு சொல்ற அன்புமணி குடும்பமும் சௌமியாவும் இந்த ஒசூரோட விமான நிலைய திட்டம் தொடர்ந்து பாஜக மறுத்து வர்றதை எதிர்த்து மூச்சு கூட விட மாட்டாங்க. பேசுறதெல்லாம் மேட்ரு. மோடிஜி எதிர்த்து மூச்சு விட்டுருதா, ஐயோ கோச்சுப்பார் மோடிஜி, அப்புறம் நம்ம வீட்டுக்கார தூக்கி ஜெயிலில் போட்டுருவார் மோடிஜி அப்படின்ட்டு மூச்சு கூட விட மாட்டாங்க இந்த டயர் நக்கி குடும்பம். டயர் நக்கிங்னு நம்ம அன்புமணியை குறிப்பிடுறது உங்களுக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு. எப்படி எங்க சின்னையாவை, எப்படி எங்க அன்புமணியை, எப்படி ஐநாவில் 5 விருது வாங்கினவரை அப்படின்லாம் உங்களுக்கு யாராவது மனசு பொங்குச்சுன்னு வச்சுங்களேன். அவரு எடப்பாடியை சொன்னதை அந்த வீடியோ கிளிப்பை கேட்டு கொஞ்சம் மனசை ஆத்திக்குங்க. எந்த தலைவர்கள் எது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, எது மாதிரியான மேடை பேச்சுகளையும் அரசியலையும் செய்கிறார்களோ, அதையே தான் அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுப்போம். அப்படித்தான் நம்ம பேசுவோம்.